ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்றைக்கி சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளி. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். நம்ம இப்போ காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு 3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அது கூடயே வெங்காயம் நல்லா கொஞ்சம் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இவ்வளோ தான் கட் பண்ண தெரியும், அதனால் இவ்வளோ மட்டும் கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போது வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ சைட் பை சைட் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரை நான் சுடு தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா தக்காளி, கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள் அண்ட் இது கூட உப்பு. பேசிக்கான நம்ம மசாலா எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். உப்பு ஆட் பண்ணி நல்லா தக்காளி வேகிற வரைக்கும் நல்லா நம்ம அதை வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணணும், காலிஃப்ளவர் ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு அந்த மசாலாலாம் அந்த காலிஃப்ளவரில் பிடிக்கிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் to 3 மினிட்ஸ் மட்டும் வதக்குனா போதும். அதுக்கு மேலே வதக்குனீங்கன்னா நம்ம போட்டிருக்க மசாலாலாம் கரிஞ்சிரும். ஓகேங்களா? இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். சைட் பை சைடு அந்த காலிஃப்ளவரும் வெந்து வந்துடும். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனோடனே என்ன பண்ணலாம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. எப்பவுமே ஃபஸ்ட்லேயும் அந்த எண்ணெயில் தாளிக்க சொல்லவும் கருவேப்பிலை போடுவாங்க. இப்போவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான், எப்படி பண்ணால் என்ன, சமையல் தானே. கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக மிளகு வறுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த இடிக்கில் இடிச்சிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெப்பர் பவுடர் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக இடித்து தான் ஆட் பண்ணுறேன். அந்த எக்ஸஸ் வாட்டரும் நம்ம பெப்பர் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிறதுக்குள்ளே ரெடி ஆகிடும். சூப்பராக ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரையோ ஒரு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.